ஆண்டவர் நம்மோடு கேட்குற என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயா அப்படி என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆட்டுக்குட்டிகள் என்று சொல்லுகிறது ஆண்டவரிடத்திலிருந்து காணாத போன ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை தான் கர்த்தர் சொல்லுகிறார். அதே மாதிரி தான் நமக்கு சொல்லித்து அவர் சீடர்களுக்கு ஒரு கதை சொல்லி கொடுத்து தான் படித்தோம் இல்லையா? எப்படி தானே ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்து ஒன்று காணாமல் போன அதை தேடி நடப்பார் அப்படி என்று சொல்லி சொன்னது போல அதே போல் நானும் மனம் திரும்பின 99 பேரை விடவும் மனம் திரும்பாத ஒரு பாவிக்காக நான் இன்றைக்கும் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவ வசனம் கேட்டும் அதை செவிக்கொள்ளாமல் தனக்கு இஷ்டப்படி நடக்கிற ஒரு கூட்டம் ஆத்மாக்கள் நம்மள இடையில உண்டு. ஆண்டவரை அறிந்தும் கண்டும் நேசித்தும் அவரிடத்து அன்பாக இருக்கிற நாம் அவருக்காக அந்த ஆட்டுக்குட்டிகளை நாம் மேய்க்க தயாராக இருக்க வேண்டும். நமக்கு தெரியும் சில ஆட்டுக்குட்டிகள் திரிஞ்சு பாயும், இடிக்கும், நம்மை வேதனைப்படுத்தும், நம்மை வேண்டா என்று தள்ளும், நம்மை அவ்வளோ